தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் என்ன? ராசிக்கு கல் அணிவதை காட்டிலும் லக்னத்துக்கு கல் அணிவது மேன்மையை ஏற்படுத்தும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எந்த கிரகங்கள் நமக்கு நெகட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கிரகங்களை தவிர்த்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற கிரகங்களுடைய பவரை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் பாதி வெற்றி அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள், சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன். செவ்வாய், புதன், சுக்கிரன், அதாவது உங்களுக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவார், புதன் நல்லது பண்ணுவார், செவ்வாய் நல்லது பண்ணுவார். அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன், குரு. மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள், அதாவது நமக்கு கஷ்டம் வரக்கூடிய டைம், ஆக்சிடெண்ட் ஆகிற டைம், இல்லை அவமானம் ஏற்படுற டைம்லாம் இந்த சந்திரன், குரு, சூரியன், சனி ஆகிய கிரகங்களுடைய தசாபக்தி நடக்கும் பொழுது தான். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அல்லது நெகட்டிவை தரக்கூடிய, நம்ம கூடவே இருப்பான் சில பேர், அவன் சில பிரச்சனையை உண்டு பண்ணுவான். அவன் அந்த பிரச்சனை உண்டு பண்ணுறாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த பையன்தான் அப்படிங்கிறத, அந்த பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா உங்களுடைய மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன்னு சொல்லணும், அதே பாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் தான். 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு சுப பலன்களையும் நல்ல பலன்களையும், அதாவது உங்களுக்கு யோகமான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 5க்கும் அதிபதி. அதனால் 5, 10 சுக்கிரன் உங்களுக்கு எப்போவுமே யோகாதிபதிங்கிறதுனால இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் சில பேர் கேட்கலாம், சார் நான் ராசிக்கு தானே கல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ராசிக்கு கல் போடவே கூடாதுங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா அவமானத்தை மிஞ்சும், அவமானம் மட்டும்தான் மிஞ்சும், இல்லாட்டி தேவையில்லாத அவச்சொல் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா பண்ணாத தப்புக்கு அரசாங்க அதிகாரிகளால் தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தப்பான கிரகங்களின் கற்களை அணிவதன் மூலமாக தான். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை மோதிரமாக செய்து அணிவதன் மூலமாக, நீங்கள் பெண்ணாக இருந்தால் தோடு போட்டுக்கலாம், மூக்குத்தி போட்டுக்கலாம், கையில் மோதிரமாக போட்டுக்கலாம். நீங்கள் ஆணாக இருந்தால் கையில் மோதிரமாக போட்டுக்கலாம், இல்லாட்டி செயினில் டாலர் வச்சு போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த கிரகங்கள், அதாவது அம்பாலே உங்களுக்கு துணை இருந்தால் அப்படியே இருக்கும். நமக்கு இப்போ இந்தியாவோட முதலமைச்சர், இந்தியாவோட பிரதம மந்திரியோ இல்லை தமிழ்நாட்டோட முதலமைச்சரோ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு எந்த பிரச்சனைக்கும் அவங்க துணை இருந்தாங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அப்பேற்பட்ட கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு யாருன்னு கேட்டால் சுக்கிரனும் புதனும் தான். ஆனால் இந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. அதனால் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துவார்கள். அதனால் அந்த பச்சை மரகதக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். தந்தை மூலமாக தந்தையுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. புதன் 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கெடுதலை பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுதலை பண்ண மாட்டார். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் சமாளிக்கிறதுக்கு புதன் உதவிகரமாக இருப்பார். அதனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பச்சை மரகதக்கல் அணிவது போல் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலரில் உங்களுக்கு வண்டி காருடைய கலர் பச்சை கலராக இருக்கலாம். எனி ஃபேமிலி ஆஃப் க்ரீன், அதாவது பச்சையில் எந்த ஃபேமிலி இருந்தாலும் சரி, லைட்டு பச்சை, டார்க்கு பச்சை, இந்த மாதிரி எந்த கலராக இருந்தாலும் சரி, பச்சை கலர் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த புதன் ஆண்மையும் பெண்மையும் கலந்த தோற்றம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாங்க, கெடுதலும் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பகைச்சிக்கிட்டால் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது தயங்க மாட்டாங்க. உங்களுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய கிரகம் அதாவது பாதகத்தை தரக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. ஏன்னா உங்களோடது பார்த்திங்கன்னா உங்களது சர ராசி, சர லக்னம். சர லக்னத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. அதனால்
அந்த செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால உங்களுக்கு நல்லதும் அவங்க பண்ணுவாங்க, கெட்டதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ புதன் செவ்வாய் 2 பேருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் செவ்வாயை நம்பி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. சுக்கிரன் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிவது மேன்மையை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மகர லக்னம் ராசியில் பிறந்திருக்கேன், அதனால் மீன ராசிக்கு மஞ்சக்கல் தான் போடணும்னு சொல்லிட்டு புஷ்பராகம் கனக புஷ்பராகம் அணிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு எதிரி குரு. அந்த குருவோட கல் போட்டிங்கன்னா நல்லது பண்ணக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு கெடுதலையும் ஏற்படுத்துவார். அதனால் எக்காரணத்தை கொண்டும் மஞ்சள் புஷ்பராகத்தை இந்த மகர ராசி நண்பர்கள், மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மகர லக்னத்துக்கு விரையாதிபதி குரு. அதனால் எல்லாமே செலவுகளை கொடுத்து நிம்மதியற்ற தூக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அவருடைய வைரக்கல்லை போடுறதுனால நீங்கள் அம்பாள் தரிசனம் செய்வது, அம்பாளுக்கு உண்டான, அதாவது இந்த திருவானைக்காவல், திருமீச்சூர், இந்த மாதிரி சிறுவாச்சூர் போன்ற அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு வளர்ச்சியையும் தடைகளற்ற வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும், அதிர்ஷ்டக்கல் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும். உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அடியேனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது ஃப்ரீ கிடையாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு. அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.